அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிரோட திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஞான ஈஸ்வரி கிட்ட கேட்குறாரு, நல்ல நேரம் வந்துச்சான்னு பாருங்க, நீ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி ஒரு 15 நிமிஷம் கழித்து போகலாம், அப்போ தான் நல்ல நேரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஞானம் சொல்கிறாரு, சரி நீங்கள்லாம் கிளம்புங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போ கதிர் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஞானம், நான் இட விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதிர், இப்போவே போகணுமா, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஞானம், ரேணுகா தான் இந்த வேலையெல்லாம் உடனே முடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை போட்டு கொடுத்துட்டாரு. இதனால் ரேணுகா கதிருக்கெலாம் சண்டை வந்துருச்சு. அதனால் ரேணுகா மேலே போய் அழுதுட்டு இருக்காங்க, நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஜனனி வந்து ரேணுகாவை சமாதானப்படுத்தி அவங்கள ஃபங்க்ஷனுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. அவங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா திறப்புல அன்றைக்கே கதிர்க்கும் நந்தினிக்கும் பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க ஆரம்பிக்க போகிற கிளப்புக்கான ஃபர்னிச்சர்ஸ்லாம் இன்னும் வரவே இல்லை. இதனால் நந்தினி அந்த இடத்தோட ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்போ ஃபர்னிச்சர் வரணும், இல்லைனா நாங்கள் கொடுத்த காசு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஓனர் வந்து காசெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜனனியை தனியாக விட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் ஜனனியை கொலை பண்ணுறதுக்காக அவங்க வீட்டு முன்னாடி ஆட்கள்லாம் நிறுத்தி இருக்கிறாரு. அதை பார்த்த ஜனனி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாங்க. திறப்பு விழா நல்லபடியாக நடந்து முடியுமா, ராவணன் அனுப்பிச்ச ஆளுங்கிட்டேருந்து ஜனனி தப்பிப்பாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.